சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே. வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே, வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே. நல்லா இருக்கத்தானே, நீங்க நல்லா இருக்கத்தானே. டிஆர் வராருங்கோ, விஜய டிஆர் வராருங்கோ. தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். தமிழ்தாயை போற்றிடும் பாவலன், நம் தமிழினத்தை காக்க வந்த காவலன். அச்சம் அறியாத வீரன், அனைத்து தமிழருக்கும் தலைவன். தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே. வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே, வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே. போராடும் குணம் கொண்டவள், நல்ல பாதாடும் திறன் கொண்டவள். தின்தா தினக்கு தின்ன தின்தா தின்னா, ஜாதி மத பேதமற்றவள், வாழ்வில் சாதிக்க துடிக்கின்றவள். இடர் வந்தால் எதிர்த்து நிற்பவன், உயர் வந்தால் துடைத்து எரிபவன், தடை வந்தால் உடைக்க துணிந்தவன், சரித்திரம் படைக்க பிறந்தவன். விஜய டிஆர் என்றும் நல்லவன், உங்கள் வாழ்வில் விளக்கேற்றும் வல்லவன். தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே, தன்மான தமிழ் சிங்கம் கூறப்பட்டதே. வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே, வைராகிய வைரம் ஒண்ணு வெளிப்பட்டதே. புதுமைகள் மலர வேணுங்க, கீழ் புதியவர்கள் வளர வேணுங்க. தின்தா தினக்கு தின்ன தின்தா தின்னா, இளைஞர்கள் முன்னேறணுங்க, அதை ஏற்படுத்தி தர வேணுங்க. இது லட்சிய திமுக நோக்கம், விஜய டிஆர் தருவாரு ஊக்கம். ஏழைகளை முன்னேற்ற இலங்கை தமிழர்களுக்கு தொடர்ந்து அநீதி இழைத்து வரும் இந்த இலங்கை அரசை கண்டித்து லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய வடசென்னை மாவட்ட கழகத்தின் செயலாளர் புல்லட் வேதா அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தென்சென்னை மாவட்ட கழக செயலாளர் MMR மதன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு சீரும் சிறப்பாக உரையாற்றி இருக்கக்கூடிய தலைமை கழக செயலாளர் துரை அவர்களே, கழக துணை பொதுச்செயலாளர் கோ மேகநாதன் அவர்களே, மகளிர் அணியை சார்ந்த மகளிர் அமைப்பாளர் வசந்தி அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் துரை அவர்களே, வடசென்னை மாவட்ட கழகத்தின் மாவட்ட அவைத்தலைவர் வைத்திய அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே திரளாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய துணை செயலாளர் தென்றல் தியாக அவர்களே, மாநில துணை செயலாளர் ஜெயபாண்டி அவர்களே, தென்சென்னை தாம் அவர்களே, சுனில் அவர்களே, ரஞ்சித் அவர்களே, கிஷோர் அவர்களே, ராஜி அவர்களே, சொக்கலிங்கம் அவர்களே, கணேஷ் மூர்த்தி அவர்களே, ஜீவா அவர்களே, சிவா மணலி அவர்களே, சங்கர் அவர்களே, மாவட்ட கழகத்தின் துணை செயலாளர் மகா. இன்றைக்கு இந்த இலங்கை தமிழர் பிரச்சனை நாட்டையே ஆட்டிக் கொண்டிருக்கிறது. காரணம், இலங்கையிலே ராஜபக்ச ஆட்சி எந்த அளவுக்கு அநியாயம் செய்திருக்கிறது என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். இலங்கையிலே அத்தனை லட்சம் தமிழர்களை இந்த ராஜபக்ச ஆட்சி கொன்று குவித்தது. ஒரு பச்சிலம் பாலகன் என்று கூட பார்க்காமல் பாலச்சந்திரனை அந்த பிஞ்சு நெஞ்சம் ஒரு பிஸ்கட் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றான். அந்த பிஞ்சு இதயத்தை இந்த சிங்கள ராணுவம்
சுட்டி கீழே தள்ளி இருக்கிறது. அதை சேனல் 4 என்ற இலங்கையில் இருக்கக்கூடிய அந்த தொலைக்காட்சி வெளியிட்டதற்கு பின்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் பதைபதைக்கின்றார்கள். இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழனை தமிழன் என்று பார்க்காதீர்கள், இந்தியா வம்சவழியிலே வந்த இந்தியர்கள். அந்த இந்தியனை ஏன் இந்திய அரசு இந்தியனாக பார்க்காதா? இதுதான் லட்சிய திமுகவின் கேள்வி. இன்றைக்கு இலங்கையிலே அவர்கள் செய்த போர் குற்றத்துக்கு எதிராக ஐநாவிலே அமெரிக்கா தீர்மானம் கொண்டு வருகிறது. என்ன காரணம்? ஒரு தமிழனுக்கு வாதாட வேண்டும் என்பதற்காகவா? ஒரு மனிதனுக்காக வாதாட வேண்டும் என்று எங்கோ இருக்கக்கூடிய அமெரிக்காவுக்கு இருக்கிறது அந்த உணர்வு. ஆனால் இந்திய வம்சாவளியான இந்த இலங்கை தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இலங்கைக்கு எதிராக ஏன் ஐநாவிலே இந்தியாவால் கொண்டு வர முடியவில்லை ஒரு தீர்மானம்? இது தமிழர்களுக்கு இல்லையா அவமானம்? காரணம், மத்திய அரசிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலிருந்து சிலர் சென்று பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் வெகுமானம். அதுதானே உண்மை. இன்றைக்கு கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியிலே 10 ஆண்டு காலமாக கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 9 ஆண்டு கால ஆட்சி முடிய போகிறது. கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி, இப்பொழுது 4 ஆண்டு கால ஆட்சி. அங்கே இவர் கலைஞர் கூட்டணியில் இருக்கிறார். இருந்தும் என்ன நிலை? அன்று ராஜபக்சே அங்கே இலங்கையிலே ஈழத் தமிழர்களை கொன்று இலங்கையை ஆக்கிக் கொண்டிருந்தார் சுடுகாடு. ஆனால் இங்கே தமிழகத்தின் முதல்வராக அன்று இருந்த கலைஞர் நடத்தி கொண்டிருந்தார் செம்மொழி மாநாடு. இன்றைக்கு கலைஞர் கையிலே இல்லை ஆட்சி. ஆனால் தமிழ்நாட்டிலே கலைஞர் நடத்தி கொண்டிருக்கிறார் செம்மொழி மாநாடு. தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார் டெசோ மாநாடு. நான் கேட்கிறேன், அன்றைக்கு அவர் வசம் ஆட்சி இருந்தது, அப்பொழுது ஏன் நடத்தவில்லை டெசோ மாநாடு? அப்படி நடத்தி இருந்திருந்தால் அவருக்கு யாராவது ஆவார்களா ஈடு? இல்லை. அதனால் தான் இன்றைக்கு அவரை எல்லோரும் சாடிக் கொண்டிருக்கிறார்கள். சாடு. கலைஞர் இப்பொழுது தமிழ்நாடு முழுவதும் செய்வேன் என்கிறார், செய்து காட்டி இருக்கிறேன் என்கிறார். வேலை நிறுத்தம். நான் கேட்கிறேன், மத்தியிலே ஆட்சியில் இருந்த போது நாடாளுமன்ற உறுப்பினர்களை ராஜினாமா செய்வோம் என்று காங்கிரஸை எதிர்த்து இவர் செய்திருக்க வேண்டும் வேலை நிறுத்தம். அப்படி செய்திருந்தால் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் போர் நிறுத்தம். ஆனால் அப்படி செய்யவில்லை. காரணம், அன்றைக்கு தேவை இவர்களுக்கு மத்தியிலே ஆட்சியின் அதிகாரம். அதற்காக காங்கிரஸ்காரர்களுக்கு செய்து கொண்டிருந்தார்கள் நமஸ்காரம். இன்றைக்கு காலம் கிடந்து கண்கட்ட பின்னே செய்கிறார்கள் சூரிய நமஸ்காரம். இலங்கை தமிழர் பிரச்சனையிலே இவர்கள் செய்த பாவத்துக்கு தேட நினைக்கிறார்களோ பரிகாரம்? அன்று அண்ணாவால் அந்நாளிலே காங்கிரஸை எதிர்த்துத்தான் தொடங்கப்பட்டது அன்றைய திமுக, இன்றைய திமுக. அன்று அண்ணாவால் காங்கிரஸை எதிர்ப்பதற்காகத்தான் தொடங்கப்பட்டது அன்றைய திமுக. இன்று காங்கிரசிடம் எதிர்பார்ப்பை வளர்த்துக் கொண்டதால் தான் ஒரு திரைப்படத்திலே ஒரு தமிழச்சி பாடினால், என்ன பாடினால்? போகாதே போகாதே என் கனவா என்று ஒரு தமிழச்சி பாடினால், அதை போல காங்கிரஸை நம்பி போகாதே போகாதே என் தமிழா என்று தலைதறிக்க நான் பாடினேன். கலைஞர் கேட்டாரா? கேட்கவில்லை. காங்கிரஸை நம்பி போனார். என்ன ஆனார்? காங்கிரஸை நம்பி திமுக போய்விட்டது மோசம். இன்று கலைஞர் கடையடைப்பு என்று சொன்னால் மக்கள் செய்கிறார்கள் பரிகாசம். காங்கிரசுக்காக இந்த திமுக போட்டது இரட்டை வேஷம். இன்றைக்கு ஏன் போட வேண்டும்? இலங்கை தமிழர்களுக்காக இவர்கள் கோஷம். ஆக இந்த இலங்கை தமிழர் பிரச்சனையிலே திமுக மீது படைந்து விட்டது கரை. மக்கள் சொல்ல தொடங்கி விட்டார்கள் அவர்கள் மீது குறை. கலைஞர் எத்தனை பொது வேலைநிறுத்தம் நடத்தினாலும் சரி, எத்தனை மாநாடுகள் நடத்தினாலும் சரி, இவர் மீது திமுகவின் மீது படிந்த கரையை இவரால் துடைக்க முடியுமா என்பதே என்னுடைய கேள்வி. இந்த இலங்கை தமிழர்களுக்காக இந்த லட்சிய திமுக லட்சியத்துடன் என்றைக்குமே நடத்தி கொண்டிருக்கும் வேள்வி. அதைத்தான் சொல்லுகிறேன். இதே கலைஞர் ஆட்சியில் இருக்கின்றார். நான் மாநில சிறுசேன் புத்திரையின் துணைத் தலைவராக இருந்தேன். எந்த கலைஞருக்காக இந்த டி ராஜேந்தர் குரல் கொடுத்தாரோ, அவர் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக பாடுபட்டாரோ, அந்த ராஜேந்தர் மாநில சிறுசேன் புத்திரையின் துணைத் தலைவராக இருந்தாலே,
அந்த பதவியை இந்த நாட்டிலே ஒரு கவுன்சிலர் பதவி கூட ராஜினாமா செய்வதற்கு அஞ்சக்கூடிய உலகத்திலே, தயங்கக்கூடிய உலகத்திலே அன்றைக்கு மாநில சிறுசேமிப்பு துறை துணைத் தலைவர் பதவியை ராஜினாமா செய்ததோடு நின்றேனா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் அத்தனை பேரும் ராஜினாமா செய்ய வேண்டும். இந்த காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுக்க வேண்டும் ஒரு சவுக்கடி, காங்கிரஸ் ஆட்சிக்கு கொடுக்க வேண்டும் நெருக்கடி, இலங்கை தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கலைஞரிடத்திலே சொன்னேனே, கேட்டாரா? நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை வாங்கினார். ஆனால் உண்மையிலே ராஜினாமா செய்யாமல் ஏன் ஜகா வாங்கினார்? கலைஞரால் சொல்ல முடியுமா? இன்றைக்கு செய்கிறாரே வேலை நிறுத்தம், அன்றைக்கு ஏன் செய்யவில்லை வேலை நிறுத்தம்? அன்றைக்கு செய்திருந்தால் இலங்கையில் ஏற்பட்டிருக்கும் போர் நிறுத்தம். கலைஞர் மீது யாராவது சொல்ல முடியுமா குத்தம்? இன்றைக்கு வாடுகிறது தமிழ் ரத்தம். ஆனா ஒண்ணு பாருங்க, மக்கள் சிந்திக்க வேண்டும். இங்க இலங்கை தமிழர்கள் தான் கலைஞர் காப்பாத்தல, இங்க இருக்கக்கூடிய தமிழரை காப்பாத்தினாரா? ஒரு காலத்துல இந்த கலைஞர் என்ன சொன்னாரு? தமிழினத்தை வாழ வைப்பேன்னாரு. மக்கள் திலகம் எம்ஜிஆரோட ரசிகனா, அவரோட இந்த அதிமுக தலைவி அந்த அம்மாவுடைய ரசிகனா. ஆனா கலைஞர் என்ன சொன்னாரு? அவர்கள் எல்லாம் வெளி மாநிலத்தை சேர்ந்தவர்கள், எம்ஜிஆரை மலையாளி என்றார், தமிழனை எழுந்து நில் என்றார். ரத்தம் கொதித்தது. அந்த அம்மாவை பார்த்து கர்நாடகத்தை சேர்ந்தவர், கன்னடத்தை சேர்ந்தவர் என்று சொன்னார். அவரை எதிர்க்க வேண்டும் என்று தமிழனாக குதித்தேன். ஆனால் என்ன ஆனது? கலைஞர் தன்னை காவிரி கண்ட நாயகன் என்றார், கரிகால சோழன் என்று பறைசாற்றிக் கொண்டார், தஞ்சை மாவட்டத்திலே பிறந்தவன் என்று சொன்னாரே. இந்த காவிரி தண்ணீரை நமக்கு பெற்று தந்தாரா? காவிரி நடுவர் மன்றம் ஒரு தீர்ப்பு சொன்னது. அந்த தீர்ப்பை அந்த அரசு இதழிலே அச்சிட வேண்டும். 10 ஆண்டு காலமாக 9 ஆண்டு காலமாக காங்கிரஸ் கூட்டணியிலே ஆட்சியிலே இருந்தாரே, இவரால் அரசு இதழிலே அதை வெளியிட முடிந்ததா? முடியவில்லை. இவ்வளவுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியிலே இவருக்கு கூட்டு. ஆனால் இந்த அம்மா மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியிலே கூட்டு வைக்கவில்லை, கூட்டணி இல்லை. இந்த அம்மாவுக்கு நிதி நெருக்கடி கொடுக்கிறார்கள், இந்த அம்மாவுக்கு நிதி கொடுப்பதில்லை. அத்தனை எதிர்ப்பு, மின்சார தட்டுப்பாடு, கூடங்களும் அணுமின் நிலையத்தை இயக்க முடியவில்லை, தமிழ்நாட்டுக்கு மின்சாரத்தை பெற முடியவில்லை. மத்திய அரசு கொடுக்கிறது நெருக்கடி. அதையும் மீறி காவிரி பிரச்சனைக்காக இந்த அம்மா போராடினார். காவிரி நடுவர் மன்றத்தின் தீர்ப்பை அரசியலிலே வெளியிட வேண்டும் என்பதற்காக உச்ச நீதிமன்றம் வரை சென்றார். சென்று போராடி வெற்றி பெற்று அரசியலிலே வெளியிட்டு விட்டார்.